சமைக்கவே சோம்பேறித்தனமா இருக்கும். அதே சமயம் வந்து டேஸ்ட்டா சாப்பிடணும்னு தோணும். அந்த மாரி டைம்ல வந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்த்தீங்கன்னா, அப்பளக்கூட்டு. அதுக்கு வந்து ரசம் சாதமே போதும். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்ததா 4, 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததும், 1/2 கப் கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி வந்து குக்கர்ல ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அங்கே 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அது நல்லா இந்த மாதிரி வந்து அங்கே கொதிக்க விடுங்க. கடலைப்பருப்பு தண்ணி கூட நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளப்பூ சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். உளுந்து அப்பளம் தான் சேர்க்கணும். அரிசி அப்பளம் சேர்த்தா வந்து அங்கே டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்து அங்கே திக்காகும். சுட சுட வந்து ரசம் சாதம் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் தேங்காய் போட்டு அரைச்சி விட்ட காரக்குழம்புக்குமே ரொம்ப